தொலைக்காட்சி ஆஸ்ட்ராலஜி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதாவது வழக்கம் தோறும் நம்ம இந்த நிகழ்ச்சி வழியாக நிறைய தகவல்களை ஜாதகம் ரீதியாக கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய தகவல் பேசினாலும் இன்றைய நிகழ்ச்சியிலையும் நிறைய தகவல் கொடுக்கறதுக்கு வந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் ஆதவ ஜோதிடம் மையம் நிலையத்தின் உரிமையாளர் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. உலகமெங்கும் வாழும் சங்கரா டிவி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். காலையில் வந்தோடனே என்ன டாபிக் எடுத்து பேசுறதுன்னு ஒரே யோசனையா இருக்கு சார். இப்போ நிறைய நீங்க பேசியிருந்தாலும் நிறைய பேருக்கு லக்குன்னு சொல்லுவாங்க, யோகங்கள் ஜாதகம் ரீதியாக நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாமா சார்? அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் நடந்துக்க முடியாதுமா. யோகங்கள்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியவர்கள் தான். நீங்கள் பார்த்து நடந்துக்கிறது, நான் பார்த்து நடந்துக்கிறதெல்லாம் கிடையாது. அமைப்பின் பிறப்பம்சத்திலிருந்து என்றைக்கு விதிக்கப்பட்ட விதியின் வாயிலாகத்தான் நாம் அனைவரும் உழன்று திரிகிறோம். யோகம்னு சொல்லப்போனால் விபரீத ராஜயோகத்தை பற்றி சொல்லலாம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம்னு சொல்லலாம், சக்கரவர்த்தி யோகம்னு சொல்லலாம், அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம்னு கூட சொல்லலாம். பலதரப்பட்ட யோகங்களுடைய அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் அந்த தாத்பரியத்திற்குண்டான அமைப்பும் யோக்கியதையும் தரமும் அந்த ஜாதகத்தில் இருந்தால் தான் அது ஜெயிக்கும். ஒரு நல்ல லாபத்தை சம்பாதித்து மிகப்பெரிய ஒரு அங்கத்தில் அங்கம் வைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இல்லைங்களா? அப்போ ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட்டுன்னு திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அல்ல. விபரீத ராஜயோக அமைப்பில் பார்த்தீங்கன்னா திடீர் பணப்புழக்காட்டங்கள். ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருப்பாங்க, ஏழை எளிய ஒரு வீட்டில் பிறந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நல்ல கோடீஸ்வர சம்பத்து பெற்று கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயரக்கூடிய ஜாதகங்களை பார்க்கலாம். அதை ஒரு உதாரணத்துக்கு கன்னியாலகணத்தை முன்வைக்கலாம். அது மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. பர்டிகுலராக ஒரு கன்னியாலகணத்தை சொல்லலாம். இந்த கன்னியாலகணத்திற்கு களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானே எந்த ஸ்தானத்தில் உச்சம் பெறுவான் என்றால் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று லாபஸ்தானத்தில், லாபமாக வரக்கூடிய அந்த ஸ்தானத்தில் உச்சம் பெறுவான். அந்த லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அந்த வீடு கொடுத்த கிரகம் பாருங்கள், 11ஆம் இடத்திற்கு லாபத்தில், அதாவது பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் உச்சம் பெற்று அதற்கு வீடு கொடுத்த ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன். அந்த ஸ்தானாதிபதியும் உச்சம் பெற்றிருந்தால் இது விபரீத தனப்பிராப்த லாப யோகம்னு சொல்லலாம். அப்போ கன்னியாலகணத்திற்கு லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் உச்சம், அதற்கு வீடு கொடுத்த சந்திரன் பாருங்கள், அதற்கு லாபஸ்தானத்தில், அதாவது லக்னத்திற்கு பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் உச்சம், அந்த வீடு கொடுத்த நட்சத்திராதிபதி சந்திரன் பாருங்கள், சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அது பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தால் இது சிறந்த தனப்பிராப்த யோகம்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் பர்டிகுலரான ஒரு ஜாதகத்தில் குறிப்பிடும் போது, கடந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய அரசு துறையில் உயர்ந்த அங்கத்தில் அங்கம் வைக்கக்கூடிய ஒரு அன்பருடைய ஜாதகம். அவர் பார்த்தீங்கன்னா கும்பலகணத்தில் பிறந்திருக்கிறாருங்க. அந்த கும்பலகணத்திற்கு 10இல் ஒரு கிரகம் உச்சம், அதாவது கேது பகவான் உச்சம் பெறுகிறார். அவருக்கு வீடு கொடுத்த ஸ்தானாதிபதி யார் என்று பார்த்தால் செவ்வாய். எந்த ஸ்தானத்தில் நீசம் பெறுவான் என்றால் கடகராசியிலே நீசம் பெற்றிருந்தார். அப்போ அந்த நீசனுக்கு வீடு கொடுத்த நட்சத்திர வீடு கொடுத்த சந்திரன் யார் என்று பார்த்தால் ரிஷவராசியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ கும்பலகணத்திற்கு 10இல் ஒரு பாவக்கோள் உச்சம் கேது பகவான், அதற்கு 10க்கு 10இல் பாருங்கள் சூரியன். ஆவணி மாதம் பிறந்த ஜாதகத்தில், ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களை பார்த்தால் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பான். அந்த சூரியனுக்கு 10இல் பாருங்கள் சந்திரன் உச்சபலத்தில், அந்த சந்திரனுக்கு 10 ஜீவனாதிபதி யார் என்று பார்த்தால் சனி பகவான். அப்போ 4 ராஜகோள்களும் நல்ல சிறப்பான மேன்மையான அங்கத்தில் அங்கம் வைத்திருந்ததனால்தான் அவர்களுக்கு பட்டம் பதவி ரீதியாக உயர்ந்து காணப்படுவதை நாம் பார்க்கலாம். கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்னால் பாருங்கம்மா, வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு அன்பர் உடுமலைப்பேட்டையிலிருந்து என்னை பார்க்க வருகிறார். அவருக்கு கிட்டத்தட்ட 54 வயது நிரம்பிய அன்பர் தான். அவருடைய ஜாதகத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு 44 வயது வரை, அதாவது எந்த தொழில்கள் செய்தாலும் பல மேன்மை பெற்று பல தொழில் நீங்கள் மன்னனாக இருந்தாலும் 43 வயது என்றைக்கு தொடங்கியதோ அன்றையிருந்து இந்த 10 வருடங்களாகவே கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அது 100க்கு 100 உண்மைதான். அப்போ 43 வயதில் வரலும் பார்த்தீங்கன்னா 7 தொழில்களை 7 நிறுவனம் வைத்து நடத்திய அந்த அன்பர் மிகப்பெரிய அங்கத்தில் உயர்ந்த அமைப்பில் இருந்து எந்த தொழில் செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கியது. ஆனால் நீங்கள் சொன்னது போல 43 வயது முடிந்து 44 வயதுக்கு பிறகு நான் தொட்டது எதுவுமே ஜெயிக்கலை. அப்போ இனிமேல் எத்தனை காலத்திற்கு பிறகு நான் யோக பலன்களை அடைய முடியும் என்று வினவினார். அதற்கு நான் சொன்னேன், 18 ஆண்டுகள் உங்களுக்கு ராகு திசை 44 வயதில் தொடங்குதுமா, அந்த 18 44 ஒரு 18 தினம் 62 வயது வரையிலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக எந்த தொழில் செய்தாலும் சர்வநாசம் தான்.
இப்போ ஒரு ஜோதிடர் அணுகிறார், 44 வயதுக்கு பிறகு கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அந்த ஜோதிடர் பார்க்க இன்னொரு 1 ஆண்டுகள் கழித்த பிறகு நல்ல யோகம்னு சொல்றாரு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் போறார். அந்த இன்னொரு 7-8 மாதம் போகட்டுமே. இப்படியே காலங்கள் தான் உருண்டோடி பலதரப்பட்ட ஜோதிடர்கள் நான் சந்தித்தேன். 10-20 ஜோசியருக்கு மேலே சந்தித்தேன். எல்லாரும் 1 வருஷம் போகட்டும், 2 வருஷம் போகட்டும், 3 வருஷம் போகட்டும் தான் சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் உங்களை பார்த்தா நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும் தான் நம்பி வந்தேன். ஆனால் உங்களுக்கு 63 வயதுக்கு பிறகுதான் யோகம். அதன் வரையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த தொழில் செய்தாலும் விளங்காது. அப்போ சபாஸ், இந்த ஒரு வார்த்தையைத்தான் எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் 2 வருடம் போகட்டும், 3 வருடம் பார்த்து, அப்போ நான் வைத்திருக்க படோடமான வாழ்க்கை, ஒரு வீடல்ல பல வீடுகளுக்கு சொந்தக்காரன், என்னுடைய வைத்திருந்த வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் வைத்துத்தான் அவர்கள் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எடுத்தெடுப்பிலே இன்னும் ஒரு 10-11 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு யோகமே இல்லை. கைகட்டி எப்படி அமர்ந்து உட்கார்ந்துருக்கல, இதே போன்று அமர்ந்தாலே மிகப்பெரிய அங்கத்தில் நல்ல ஒரு அம்சமாக நீங்கள் பிழைக்கலாம். ஆனால் தொழில் ரீதியான உங்களுக்கு பாக்கிய அமைப்புகளே கிடையாது. அப்போ அந்த அன்பர் பிறந்திருப்பது மீன லக்னத்தில் பிறந்திருக்காருமா. மீன லக்னத்திற்கு பாருங்கள், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலே, தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பீடத்தில், சூரியனும் அதே ஸ்தானத்தில், புதனும் அதே ஸ்தானத்தில், சனி குரு 4 கோள்களும் 10ஆம் இடத்தில் அழகாக சங்கமித்திருக்கிறது. அதை செவ்வாய் பாருங்கள் 4ஆம் இடத்திலிருந்து மீன லக்னத்திற்கு 4லிருந்து டைரக்டாக பார்வை செய்வதால் தொட்டதெல்லாம் ஜெயிச்ச அந்த ஜாதகன். செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் வரத்து மேல் வரத்து, சம்பத்து மேல் சம்பத்துகளை அளபரிய யோகத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பல கோடி ரூபாய் இழந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடத்தில் இழந்திருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அடித்தளங்கள் இருந்தும் நடைமுறையிலே திசை புத்தி ஆதிபத்தியங்கள் சாதகமாக வராத ஒரே காரணத்தினால்தான் இவர்களுக்கு சீழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ மீன லக்னத்திற்கு பாருங்கள், 6ஆம் இடத்திலே ராகு, அதே ஸ்தானத்திலே சந்திரனும் விட்டிருக்கிறான். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்திலே கேது பகவானோட சுக்கிரனும். அப்போ அந்த ராகுவை இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் நட்சத்திராதிபதி யார் என்று பார்த்தால் சுக்கிரன். அப்போ மீன லக்னத்திற்கு 6ஆம் பாவத்திலே சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்திலிருந்து நேரடியான சுக்கிரன் சந்திரன் நேரடியாக பார்ப்பதால் 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்திற்கு 6-12 சகிதம் அடைவதால் இவர்களுக்கு அந்த ராகு திசை கீழ்நிலைக்குத்தான் தள்ளப்படுமே ஒழிய உயர்நிலைக்கு தள்ளப்படாது. அப்போ அந்த உயர்நிலைக்கு வர வேண்டுமானால் குரு பகவானுடைய திசை இவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்ந்த அங்கத்தில் அங்கம் வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லிதான் அமைச்சேன். அது மாதிரி அடித்தளம் இருந்தும் தோல்வி காணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துல நிறைய பேர்களுக்கு பார்க்கலாம். சார் வணக்கம், ஆஸ்ட்ராலஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. என் பேர் கணேஷ்குமார் மேடம். கணேஷ்குமார். கணேஷ்குமார், எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடி மட்டும் கோல்பட்டி மேடம். ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிடுங்க மேடம். அந்த டவுட் மேடம், சார் ஜெனரல் டவுட் கேட்கணும் மேடம். ஓகே, நீங்க பேசுங்க சார், கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். எனக்கு ஒரு டவுட் சார். நான் ஜோசியம் கத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். புக் வாங்கி நீங்க உங்க மாதிரி பேசுறவங்க கத்துக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ ஒரே நாள்ல ஒரே லக்னத்துல 2 குழந்தைகள் பிறகு வச்சுக்கோங்க சார். ஒரே நாள்ல ஒரே லக்னத்துல 2 குழந்தை பிறந்திருக்கு. ஆமா. இப்போ எங்க ஊர் கோல்பட்டியில இதே மாதிரி உங்க ஊர் கரூர்லயோ 2 குழந்தை பிறகு வச்சுக்கோங்க சார். சரி. அவங்களுக்கு பலன் எப்படி சொல்றது? இப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி கிரகங்கள், 2 பேருமே ஒரே லக்னத்துல ஒரே மாதிரி கிரகங்கள் இருக்குது. ஒரே மாதிரி ஒரே லக்னத்துல இருக்கு தம்பி. ஒரே மாதிரி ஒரே லக்னத்துல பிறந்திருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரே நேரத்தில் ஒரே நிமிடத்தில் ஒரே நொடியில் பிறந்த குழந்தைகளா? அப்படி சாத்தியக்கூறே இல்லையா? இல்லைங்க சார், அதான் சார் கேட்கறேன். அந்த மாதிரி சாத்தியக்கூறு இருந்ததுன்னா அதுக்கு எந்த எப்படி பலன் நமக்கு கண்டுபிடிக்கிறது? எப்படி பலன்கள் கண்டுபிடிக்க? இப்போ ஒரு லக்னம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ சூரிய உதயாத நாளிகன் ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க. ஆமாங்க சார். அப்போ போறீங்களா, இப்போ ஃபாரின்ல ஒரு குழந்தை இதே டைம்ல பிறந்திருக்கலாம், இங்கேயும் ஒரே குழந்தை பிறந்திருக்கும். அப்ப அந்த சூரிய உதய நாளைக்கு வைத்து அந்த நிமிடத்துல பாத்தீங்கன்னா நவாம்ச கட்டத்துல என்ன லக்னம் உழுவுறது, ரெண்டாவது கிரகாதிபத்தியா எப்படி பார்த்தாலும் அந்த தாயினுடைய பிறப்பு அம்சங்கிறது பூர்வ புண்ணியங்கிறது வேற, இவர்களுக்கு பூர்வ புண்ணியம் என்பது வேற. யோக பலன்கள் இந்த ஜாதகத்துல இருந்ததுன்னா யோக பலன்கள் நல்ல சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா இதை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு அரசனுடைய கதையை கூட நான் சொல்லிடுவேன். நீங்க கேட்டுங்க. இப்போ ஒரு இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின ஒரு கருத்துக்கள் தான் இந்த அன்பர் சொன்ன உடனே ஒரு நினைவுக்கு வருது. அப்போ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசனுக்கு ஒரே நேரத்துல ஒரு குழந்தைகள் பிறக்குது. அதே மாதிரி அவர் ஊருக்கு அருகாமையில் உள்ள வேலை செய்து கொண்டிருக்க அவர்கிட்ட மாட்டுத் தொழுவத்தில் வேலை செய்யக்கூடிய அவருக்கும் அதே பீரியட்ல ஒரு குழந்தை பிறக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் தொலைவில் அவர்களுக்கு தெரிந்த ஒரு அமைப்பில் அதே நேரத்தில் அந்த லக்ன அமைப்பு ரீதியாக இவர் சொன்னது கூட லக்னங்கள் ஊர்கள் வேண்டும், அதே உள்ளூர்லேயே
ஒரு அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குதும்மா. இன்னொருத்தருக்கு அதாவது அவருடைய தொழுவத்தில் மாட்டு தொழுவ வேலை செய்யக்கூடியவர்கள் அதே டைமில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். இன்னொருத்தருடைய அமைப்புலையும் அவருடைய நண்பருடைய ஒரு அமைப்பில் அதே டைம் தான், அசிட்டிஸ் எல்லாமே ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். அப்போ பிறந்த குழந்தைகள்லாம் செழிப்பாக வளர்கிறாங்க. வளர வளர வாழ்க்கை தரத்தில் மேடு பள்ளங்கள் நிறையுது. அப்போ பார்த்தோன்னே ஒருத்தர் வளர வளர பார்த்தீங்கன்னா கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப ஏழை எளிய ஒரு வீட்டில் பிறந்திருந்தாலும் பிறப்பில் மீண்டும் மீண்டும் நொந்து நொந்து நூடல்ஸ் ஆகி தாய் தாப்பெல்லாம் இறந்துடுறாங்க. அவர்களுக்கு பிச்சைக்காரனாக பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் தள்ளப்படுறார். அப்போ அந்த லக்னத்திற்கு உண்டான அதிபதி. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனுடைய மகனாக பிறந்தார். அதே மாதிரி அரசனுக்கு சமமாக வாழக்கூடிய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு பையன் அவனும் பிறக்கிறான். இதே மாதிரி இன்னொருத்தர் வீட்டிலேருந்து பிறக்கிறார். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வாணிபம் ஈட்டக்கூடிய தொழில்ஸ்தான அமைப்பில் தான் பிறக்கிறார். அப்போது அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இதை மாறு விதமாக நான் சிந்திச்சு பலன்கள் சொன்னோம்மா. ஒரு அரசன் 3 குழந்தைகள் ஒரு இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே லக்னத்தில் ஒரே இதில் பிறக்கிறாங்க. 3 குழந்தைகள். அந்த 3 குழந்தைகளும் பிறந்து வளர்ந்ததில் ஒருத்தர் பிச்சைக்காரராக வர்றாரு, இன்னொருத்தர் நாட்டை ஆளுமை திறமை கொண்ட ஒரு அரசனாக ஒரு மன்னனாக வர்றாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட குருமாராக வர்றாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பிச்சைக்காரராக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை நொந்து நொந்து நுடல்ஸா. அப்போ ஒரு கோயில் வாயிலின் அருகே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் அந்த பிச்சைக்காரர். அப்போது அந்த நாட்டினுடைய அரசர் வர்றாரு. அந்த அரசரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். இது நாள் வரலாம் எல்லாரும் 3 விதத்தில் 3 நேரத்தில் பிறந்தேன். நான் பிறந்த ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தர் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனாகவே இருக்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஒரு ஜோதிட ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு குருமாராக இருக்கிறாங்க, அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கருத்தை நீ கேட்குறீங்க, நான் மட்டும் பிச்சைக்காரனாக பிறந்திருக்கேன், ரொம்ப கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப மிக வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்கிறேன்னா அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு, எனக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை, என்னுடைய ஜோதிட குருமாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவரிடத்துல அவர் பிறந்து அவருக்கு ஜோதிட குருமாராக இருக்கலாம், அந்த நீங்கள் அரண்மனைக்கு வாங்க, அப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதே மாதிரி அந்த பிச்சைக்காரரும் உள்ளே போகிறாரு. போய் பார்த்தோன்னா இதற்கு என்ன காரணம், ஒரே நேரத்தில் 3 குழந்தைகள் பிறந்து இந்த நாட்டை ஆளுகின்ற அரசனாக நான் காட்சி அளிக்கிறேன், இன்னொருத்தர் இதே நாட்டில் பிறந்து நீங்கள் குருமாராக இருந்து எனக்கு போதிக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் பிறந்தவர் தான், இவரும் பிச்சைக்காரராக இருக்கிறாருன்னு. அதற்கு அரசரே இது ஒரு பெரிய ஒரு மேட்ரு இல்லை, நீங்கள் ஒரு காயின் எடுத்துகிட்டு வாங்க, ₹1 காயின். சரி எடுத்துகிட்டு வர்றாரு. அப்புறம் அந்த காயினை வாங்கி சுண்டி விடுறாருமா. சுண்டி விட்டோன்னா கீழே விழுந்துருது. இதுலேருந்து விடை தெரிகிறதான்னு கேட்குறாரு. அப்போ என்னங்க ஐயா காயின்ஸை வாங்கினீங்க, சுண்டுனீங்க, கீழே விழுந்து ஒன்றுமே புரியலையே. சுண்டும் நேரத்தில் பிறந்தவன் தான் நான், உங்களுக்கு ஜோதிட குருமாராக இருக்கிறேன். சுண்டி உயரே விழும் நேரத்தில் பிறந்தவர் தான், இருக்க நேரத்தில் பிறந்தவர் தான் அரசனாக இருக்கிறீங்க. சுண்டி வித்தின் செகண்ட் கீழே விழும் நேரத்தில் பிறந்தவன் தான் இந்த பிச்சைக்காரன். அப்போது இதில் என்ன கணக்கு அப்படின்னா, ஒரே நேரத்தில் பிறந்தாலும், ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தாலும், ஒரே திதியில் பிறந்தாலும், ஒரே கரணத்தில் பிறந்தாலும், ஆனால் ஊழ்வினைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களாம்மா, அவரவர் வந்த மூதாதையர்கள் முன்னோர்கள் செய்து வைத்த நன்வினை தீவினை காரணமாக அவர்களுக்கு அது டெபாசிட்டாக கிடைக்கிது, நன்வினையாக இருந்தால். அப்போ மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த அவர்களுக்கு உண்டான பூர்வ புண்ணியம் என்பது வேறு. அப்போ ராஜாவாக பிறந்து ராஜா வீட்டில் பிறக்கக்கூடிய அதே ஆதிபத்தியம் உள்ளவர் நீங்கள் எங்களுக்கு அரசனாக இருக்கிறீர்கள், என் தாய் தாப்புனுடைய அமைப்பு என்பது வேறு. அப்போது ஜாதகத்தினுடைய அமைப்பு என்பது ஒன்றாக இருந்தாலும் இதை இன்னொரு விஷயத்தை கூட சொல்லலாம். ஒருத்தருக்கு யோகம் நல்ல ராஜ யோகம் வருதுன்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்கிறோம்மா. அப்போ தள்ளுவண்டிக்காரருக்கு ஒரு யோகம் வருதுங்க. இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு ₹1000 அவர் தள்ளுவண்டியில் பிஸ்னஸ் பண்ணுறாருங்க. அப்போ யோகம் வந்தால் என்ன ஆகும், இன்னொரு கடை சேர போடுவார், அதுக்கு 2000ங்கிறது ஒரு ₹3000 ₹4000 சேர்த்து கிடைக்கும். இதே ஒரு மில்லு ஓனருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கு யோகம் வந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மில்லுக்கு 10 மில்லை உருவாக்குவார். ஒரு மில்லுக்கு 1000 பேர்னா 10 மில்லுக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுக்குவார். அவன் தகுதிக்கு ஏற்பதான் அந்தந்த அமைப்புகள்ன்றான். அப்போது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பார்க்கலாம், கடகலக்கணத்தில் பிறந்த ஒரு அன்பர் என்னை பார்ப்பதற்காக 7-8 வருடத்திற்கு முன்னால் என்னை பார்க்க வருகிறாருமா. அதாவது பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பேராசை பெருநஷ்டம். அந்த ஜாதகருடைய அமைப்பை பார்க்கும் பொழுது, இப்போ ஏதோ கௌரவமான தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நல்ல சிறப்பான மேன்மையான அமைப்புகள் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, நான் எத்தனையோ ஜோசியரை நான் அணுகி இருக்கேனுங்க, என்னுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்படின்னா எப்படிப்பட்ட யோகம்னு எனக்கு தெரியலைங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, பலாயிரம் கோடி ரூபாய், ஒரு கிட்டத்தட்ட 5000 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு என் கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொன்னதுன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜோசியர்கள்லாம் சொல்லியிருக்கேன். இது மாதிரி 2-3 ஜோசியர்கள் என்னை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அந்த கட்டத்தில் வந்து அமைப்பு என்பது இருந்தால் தாயே நான் சொல்ல முடியும். இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்கிறேன். அவங்கள மாதிரி பூசி முழுவினா மாதிரி நானும் பூசி முழுவதுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடாது. நான் உன்னை ஏமாற்றினால் நான் என்னை ஏமாற்றுவதை போல அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அவர்களுக்கு மன வருத்தம் தான். என்னங்க எல்லாத்துக்கும் நல்லா சொல்கிறீங்க, எத்தனையோ பேரை நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன், சிறப்பாக சொல்லியிருக்கேன், என்னுடைய ஜாதகத்தை மட்டும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, என்ன இருக்கோ அதை சொல்கிறேன். ஏன் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தேன்னா அது 2-3 முறை நான் வந்து பார்க்குறாரு இந்த யோக பலன்கள். அப்போ ஜாதகத்தில் ஒரு அமைப்பை நிறுவனத்தை உருவாக்குறார், நல்ல சிறப்பாக வர்றார், அதற்குண்டான அமைப்பு இருக்குது. இல்லைங்க எனக்கு அடுத்த திசை வரப்போது பிரபலமான ராஜயோகம். சரி, அப்படி பிரபலமான ராஜயோகம்னா பார்த்தா ஃப்ளைட் 2-3 ஃப்ளைட் இருக்குமா, அது இல்லாமல் ஒரு 100-200 வீடுகளுக்கு சொந்தக்காரங்களாம், நிலபலன்களுக்கு சொந்தக்காரனா, மிகப்பெரிய அங்கத்தில் அங்கம் வைக்கக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. நீ இப்போ எத்தனை கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக இருக்கேன்னு கேட்டேன். இப்போதைக்கு நீ 0. ஒரு நாளைக்கு 100-200 சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர், பூர்வ புண்ணிய யோகமும் அந்த ஜாதகத்தில் இல்லை. அப்போது அந்த லக்னத்திற்கு உண்டான அமைப்பை பாருங்கள். கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறாருங்க. செவ்வாவும் சனியும் அதே ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது. அவர் பிறந்தது மகர ராசி. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகம். இப்போ 10ஆம் இடத்துல பாருங்கள், ஒளிபொருந்திய ராஜகோள்கள் குரு சுக்கிரன் அங்கே அமரப்பட்டிருக்கிறது. சூரியனும் புதனும் லாப ஆதாய ஸ்தானத்தில். அப்போ தனாதிபதியும் விரையாதிபதியும் கூடி 11ஆம் இடம் ஆதாய லாபஸ்தானத்தில் இருந்தால் அவன் மேக்சிமம் வந்து வரக்கஞ்சன்னு கூட சொல்ல முடியும். ஒரு செலவு பண்ணுறது கூட யோசிக்க கூட அந்த ஒரு காசு கொடுத்து ஒரு 100 ரூபா கொடுத்து ஜாதகம் பார்க்கக்கூடிய அளவில் யோசனை பண்ணக்கூடிய அந்த அன்பர் அப்போது 4 பேருக்கு அதாவது ஒரு பொருள் வருதுன்னம்மா, ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறேன்னா உன்னை இழந்து தாம்மா உன்னை பெற முடியும். அப்போ அந்த இழக்கக்கூடிய அந்த மனப்பக்குவமே அவர் ஜாதகத்தில் அவர் கட்டத்திலே கிடையாது. ஆனால் ஆசை மட்டும் வானளவில் இருக்குது. அப்போ 5 குடையவன் பஞ்சமாதிபன் என்று சொல்லக்கூடியவன் லக்னத்திலே சனியோட கூடி நீசபலத்தில் இருக்கிறார். அப்போ மனசு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பேராசை பெருநஷ்டன்னு சொன்னதுக்கு 5ஆம் இடம் தான் மனசு ஸ்தானாதிபதியே சனி கூடி இருக்கிறான். அப்போ 1000 தான் ஒருத்தர் வந்து நம்ம இல்லைன்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இல்லை. அப்போ தொழில் நல்லா பண்ணிட்டு இருக்கையா, இந்த காலகட்டத்தில் 2-3 வருடத்திற்கு முன்னால் ஒரு தசாபுத்தி செவ்வாவும் சனியும் கூடி குருதசையில் அந்த செவ்வாபுத்தி வரும்போது இருக்கிற தொழிலை விட்டுட்டு நீ ரோட்டுக்கே வரக்கூடிய நிலை இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ராஜயோகத்தை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நீ சென்று வாப்பான்னு அனுப்பிச்சி வச்சோம். அதே மாதிரி 5-6 வருடங்கள் கழித்து வர்றாரு. இன்றைக்கி தொழிலெலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி 5 ரூபா 6 ரூபா டெக்ஸில் போய் சம்பளத்துக்கு இருக்கிறார். அப்போது இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லி ஒரு ஜோதிட அன்பர்கள் பார்த்தோன்னே ரொம்ப ஆக ஓகோன்னு பில்டப் பண்ணி விடுறதுல என்ன புண்ணியம் இருக்குன்னு ஒன்றும் புரியல. வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம மேலே வருத்தங்கள் வருது. என்னப்பா அவர் அவ்வளோ பெரிய யோகம் இருந்தால் உன்னிடத்தில் நான் சொல்கிறதுனாலேயே நீ சொல்கிறதெல்லாம் நடக்காமல் இருக்க போகிறதில்ல, நடக்கணும்னு விதி பயின்றதா எங்கே இருந்தாலும் நடக்கும். அப்போ இந்த ஸ்தான அமைப்புகள் வந்து ஒவ்வொரு ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ரொம்ப பெருசாக டிவியில் பேசுகிறீங்க ஐயா, நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்குன்னு பரபரப்போடு ஒரு எதிர்பார்ப்போடு வர்றது உண்மைதான். அங்கே என்ன இருக்கோ அதை தானமா நம்ம சொல்ல முடியும். இதை நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்போ அந்த நேயர் கேட்ட மாதிரி சார், அப்போ 2 பேர் ஒரே நேரத்துல பிறந்தா அது நம்ம பூர்வ புண்ணியத்தை மட்டும் வச்சு பூர்வ புண்ணியத்தையும் வைத்துத்தாம பார்க்கணும். ஒரே நேரத்துல ஒரே லக்னத்துல ஒரே நட்சத்திரத்துல அவர் கேட்டது கூட ஒரு ஊர்ல பிறந்திருக்க, அந்த ஊர்ல பிறந்தா லக்னத்துக்கு ஒரே பலாபலங்கள்னு சொன்னாரு. அது பூர்வ புண்ணிய ஆதிபத்திய ரீதியாகத்தான் அந்த. ஆனால் நல்ல தசாபுத்தி நல்ல யோக அமைப்புகள் இருந்தால் எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் யோக அமைப்புல இருக்கணும். ஆனா பூர்வ புண்ணியமும் அந்த ஸ்தானத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். யோக அமைப்புக்கு பூர்வ புண்ணியம் கட்டாயம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரே லக்னம் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு லக்னம் இருக்குமா, அந்த லக்னத்துல குழந்தை பிறந்திருக்கும். ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா 1/2 hour ஒரு பாதங்கள் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியை எடுத்துக்கோங்களேன். மேஷ ராசியில பாத்தீங்கன்னா 9 பாதங்கள் எல்லா இதுலயும் இருக்குங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்க. அந்த 1ஆம் பாதத்துல பிறந்திருந்தா ஒரு பலன்கள். மொத்தம் 9 பாதத்துக்கு 2.5 மணி நேரம் ஒரு லக்னம்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 பாதங்கள், முதல் பாதத்துல அதுவும் அஸ்வினி நட்சத்திரம் தான். 2ஆம் பாதத்துல பிறந்தாலும் அதுவும் அஸ்வினி தான். 3ல பிறந்தாலும் அஸ்வினின்னா 4ல பிறந்தா. அப்போ 1ஆம் பாதத்துக்கு ஒரு பலாபலன்கள், 2ஆம் பாதத்துக்கு ஒரு பலாபலன்கள், 3க்கு ஒரு பலன்கள், 4 இதுலயே இவ்வளவு மாற்றங்கள். அதற்கு அடுத்து பாருங்க, அஸ்வினிக்கு அடுத்தது பரணி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குங்க. அப்போ பரணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்துல பிறந்தால் நவாம்ச லக்னம் எங்க விழுவுன்னு கேட்டா சிம்ம ராசியில விழுந்துருங்க. 2ஆம் பாதத்துல பிறந்தால் சுக்கிரனுடைய குடும்பஸ்தானத்தை நீசபலத்தில் போய் லக்னம் விழுந்துட்டா நீசனுடைய அமைப்பு தான் நடக்கும். அப்போ 3ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துருச்சுன்னு வச்சுங்களேன். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம்னா லக்னம் பார்த்தா ஆட்சி பீடத்தில் போய் உட்காந்துரும்.
அப்போ சுக்கிரனும் ராசி கட்டத்தில் நல்ல நிலை மேம்பாட்டில் இருந்து அந்த லக்னம் ஆட்சி பீடத்தில் உட்காரும்போது வலிமை பிறந்த யோகம் கிடைக்கின்ற 3ஆம் பாதம். அப்போ லக்ன பாவத்தை, அந்த அன்பர் கேட்ட கேள்விகளுக்கு சரியான விளக்கம் என்றால் லக்ன பாவத்தை வைத்து, லக்னம் என்ன நட்சத்திரத்தில் ஒரே லக்னத்தில் பிறந்திருக்கலாம் இல்லை, ஆனால் அந்த என்ன லக்னம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கா, இல்லை கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கா, அல்லது சூரியனுடைய நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மட்டும் அங்கே இருக்குமா. அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதத்தில் லக்னம் விழும் பொழுது எங்கே போய் விழுவும்னா நவாம்ச கட்டத்தில் போய் தனுசு ராசியில் அந்த லக்னம் விழுந்துடும். அப்போ சூரியன் அப்போ நல்ல நிலை மேம்பாட்டில் அந்த ஜாதகத்தில் இருக்கிறாரா, இது சுகஜீவியாக வாழக்கூடிய உயிர் ஸ்தானம் விழுந்திருக்கா, அப்போ விதி கட்டால் தான் மதிய பார்க்கணும்னா. அப்போ லக்னத்துக்கு கிரக கோள்கள் கெட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மதிய பரணா, அப்போ விதியை மதியால் வெல்லலான்றது இந்த பழமொழி வந்தது இல்லைங்களா, அது வந்து எடுத்துக்கிட்ட விதங்கள் தவறு. விதியை நாம் அறிவால எந்த ரூபத்திலும் வெல்ல முடியாது. அந்த விதிக்கும், அதாவது அந்த மதிக்கும் விதி இருந்தால் மட்டுமே விதியை வெல்ல முடியும். விதியை மதியால் வெல்லலாமா, அந்த மதிக்கும் விதி இருந்தால் மட்டுமே விதியை வெல்ல முடியும். விதியை மதியால் எந்த ரூபத்திலும் வென்றதாக வரலாறு கிடையாது. அப்போ ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம முன்னோர்கள் அழகாகத்தான் சொல்லி வச்சிருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கிட்ட பாதைகள் என்பது ஒரு விதினா என்ன அப்படின்னா லக்னம்மா. இந்த உயிர் வந்து இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கோம், ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கோம், இல்லை மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கோம்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் உயிர். சரி, உயிருக்கு அந்த கிரக கோள்கள் பார்த்தா 9 கோள்கள் சரிவர அமர்ந்திருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு அமைப்பு. சரி, விதிக்கு கிரகங்கள் அமையவில்லை, அப்போ மதினா என்ன தெரியுங்களா, சந்திரன்னா. அந்த சந்திரனுக்கு கிரக கோள்கள், உயிருக்குத்தான் கிரகங்கள் சாதகமாக அமையவில்லை, இந்த உடலாதிபதி என்று சொல்லக்கூடிய உடலுக்காவது கிரகங்கள் நல்லா அமைஞ்சிருக்கான்னு பார்க்கறதான் சந்திரன். அப்போ ஒரு கடந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை போல ஒருவர் கும்பலகணத்தில் பிறந்திருக்கிறார். கும்பலகணத்துக்கு 10ல் ஒரு கிரகம் உச்சம். அந்த 10ற்கு வீடு கொடுத்தவன் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் நல்ல வலிமையாக இருந்து 10ற்கு 10ல் ஒரு கிரகம் சூரியன் ஆச்சு, அதற்கு 10ல் சந்திரன் சொன்னேன். அப்போ விதி நல்லா இருக்குங்கம்மா. அப்போ மதிக்கு கிரகங்கள் சாதகமா இருக்கான்னு பார்க்கணும். அப்போ மதிக்கு கிரகங்கள், அப்போ அவர் பிறந்தது என்ன, ரிஷபராசியிலே பிறந்திருக்கிறார், ரோகிணி நட்சத்திரம். அந்த மதிக்கு 10ஆம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடியவன் காலபுருஷ தத்துவப்படி சனியே வர்றாரு, ராசிக்கும் 10ஆம் பாவாதி சனி. அந்த சனி பாருங்கள் துலா ராசியில உச்சபலத்தில் இருக்கிறார். இப்படி விதிக்கும் கிரகங்கள் நல்ல மேன்மையாக அமைந்து மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் கிரக கோள்கள் நல்ல சாதகமாக முறையில் அமைந்து விட்டால் இவர்தான் நாட்டை ஆளுகின்ற மன்னாதி மன்னனாக வருகிறார்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற துறையில் வைக்கக்கூடிய உறுப்பினர்களாகவும் பாராளுமன்றத்தை ஆளுகின்ற ஆளுமை திறமை கொண்டவர்களாகவும் இந்த நாட்டையே ஆளுகின்ற ஆளுமை திறமை கொண்டவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் லக்னத்திற்கும் கிரகங்கள் சாதகமாக அமைந்திருக்கும் 10ஆம் இடம் ராசி என்று சொல்லக்கூடிய மதிக்கும் 10ஆம் இடம் ஆளுமை திறமையாக நல்ல வலிமை புரிந்து இருந்தனால்தான் இவர்கள் நாட்டை ஆளுகின்றவர்கள். சர்வாதிகராக வருகிறக்கூடிய ஸ்தானங்களும் அந்தந்த ஸ்தானத்தில் அமரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சில பேராசைக்காரனை போல ஒரு ஜாதகம் ஒண்ணுமே இல்லாத இல்லை, ஊரே இல்லம்மா, எப்படி வழி சொல்லுவது? அது மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து ஜோதிடத்துறையில் மண்டி கிடக்கிறது. ஆனால் ஒரே நேரத்தில் அள்ளி தெளித்து விட முடியாது. சார் எங்கெங்கெல்லாம் விஜயம் பண்றீங்க சார், எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னு மட்டும் சார். நம்மள பார்க்கணும்னா ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவான்மூரில் தான் ஆஃபீஸ் இருக்குமா. வெள்ளி சனி ஞாயிறு சென்னையில் வந்து செவ்வாய் புதன் வியாழன் 3 நாட்கள் சென்னை திருவான்மூரில் தான் இருக்குனுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூரில் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்கள் கரூர் ஆஃபீஸில் தான் இருக்கேன். முன்பதிவு பெற்று வரலாம். இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் நிறைய சொல்லுவாங்க. நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்றது அது பாக்கியம் செய்த மகாலட்சுமியினுடைய ஸ்தானம்ன்றான். 10ஆம் இடம் என்று சொல்லி விஷ்ணு ஸ்தானம்ன்றான். அப்போ லக்னத்திற்கு 9 குடையனும் 10 குடையனும் ஒன்று கூடும்போது தான் தர்மமும் கர்மமும் ஒன்று கூடி இருக்கும் பொழுதுதான் சிறந்த தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றான். ஆனால் அப்படிப்பட்ட யோகங்கள் இருந்தும் அவர்களுக்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கிட்டதே இல்லைன்னு சொல்லி எத்தனையோ பேர்கள் கேள்வி கேட்பது உண்டு. ஒரு உதாரணத்துக்கு கும்பலகணத்தை முன்வைக்கலாம். கும்பலகணத்திற்கு 9 குடையவன் சுக்கிரன், அதே போன்று 10 குடைய கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவன் செவ்வாய். இந்த 2 கோள்களும் சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று கூடி நடைமுறையிலே திசை வருகிறது. அவர்களுக்கு செவ்வாய் திசை வரப்போகுது. ஒரு அன்பர் நோட்டை தூக்கிட்டு வர்றார் 3 வருடத்திற்கு முன்னால், ஐயா தர்ம கர்மாதிபதி யோகம் வருதுன்னாங்க, அளபரிய யோகத்தை கொட்டி கொடுக்க போகுதுன்னெலாம் சொன்னாங்களே, நிறைய ஜோதிடர் அணுகி இருக்கேன், உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு. உனக்கு அந்த தர்மமும் வேலை செய்ய போகிறதில்ல, கர்மமும் வேலை செய்ய போகிறதில்ல. காரணம் இப்போ என்ன நிலையில் இருக்கிற இதே நிலைகள் தான் உனக்கு கண்டினியூ ஆகும் ஒழிய
தொழிலை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இழப்பீடுகளை இழந்துடாதுன்னு சொன்னேன். அதற்கு என்ன காரணம் என்றால், கும்பலக்கணத்துக்கு 10ஆம் பாவம் என்று பார்த்தால் விருச்சிக ராசியாக வரும். அந்த விருச்சிகத்திற்கு 6 சத்ரு ரோக ருணாதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய். அந்த விருச்சிகத்துக்கு 12ஆம் இடத்துல 12 குடையவனோட கூடி இருந்தால் தர்மமும் வேலை செய்யாது, கர்மம். நிறைய பேர் தர்ம கர்மாதிபதி யோகம், அந்த யோகம் இந்த யோகம்னு சொல்லுவாங்க. சசிமங்கல யோகம் இருக்கும்பாங்க, குருச்சந்திர யோகம் இருக்கும்பாங்க, அமலா யோகங்கிறது, மாளவிய யோகம்லாம் நிறைய இருக்கும்பாங்க. ஆனால் இருந்தாலும் அவர்களுக்கு சிறப்புற வேலை செய்யாததுக்கு காரணம் என்ன? இந்த லக்னத்திற்கு அந்தந்த ஸ்தானங்கள் கிரகக்கோள்கள் இந்தந்த லக்னத்திற்கு சாதகமாக அமையாத காரணத்தால் எத்தனை சசிமங்கல யோகம் எத்தனை பேருக்கு ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை ராஜயோகங்கள் தித்தித்தும் அவர்களுக்கும் ஜெயிக்கிறதில்லை. ஆனால் கிரக சூழல் காலமாகத்தான் ஒவ்வொரு ஒரு ராசி கட்டத்தில் பார்த்தால் ஒரு கிரகங்கள் பார்க்க ரொம்ப ரம்மியமயமாக இருக்கும். நவாம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு கழுதமைக்குன்னு அமைப்பு இருக்கும். அதனால தான் ஒரு ஜாதகத்தை நட்சத்திர அமைப்பை இயக்க வேண்டும் என்றால் ராசி கட்டத்தை விட நவாம்ச கட்டத்தினுடைய நிலைப்பாடுகளை சீர்தூக்கி பார்த்துத்தான் நாம் பலன்களை சொல்ல வேண்டும். இதே போன்று அடுத்த வாரம் பாருங்கள், வியாழக்கிழமை இதே அஸ்ட்ராலஜி நிகழ்ச்சியில் சங்கரா தொலைக்காட்சியில் 10 to 10:30 மணியில் மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்தமைக்கு நேர்கள் நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. நிச்சயமா இன்னைக்கு யோகங்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.